அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணங்கள். வெளிநாட்டு பயணம். இஸ்லாமியர்களில் பலர் பொருளாதார தேவைகளுக்காக வெளிநாடு சென்று அங்கேயே பல ஆண்டுகளாக தங்கி வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் இது போன்ற பயணம் கூடுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் பொருளாதாரத்தை அதிகளவில் திரட்டுவது தவறோ பாவகாரியமோ அல்ல. ஆனால் அதை மட்டும் காரணம் காட்டி மற்ற கடமைகளை புறக்கணிப்பது, உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறாகும். இஸ்லாத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி கூட நம் பெற்றோர்களுக்கு